டைரக்டா பதில் ஒண்ணு சொல்றாரு. நானாவாம் உலகை காண்பவன் எவனோ அவனையே ஜீவன் என்றும் ஆத்மாவின் ஆபாச பிரகாசத்திலே அவன் தோன்றுகின்றான். அவனும் அவனார் காணப்படும் உலக பல ஜீவர்களும் எல்லாம் அவ் ஆபாச பிரகாசத்திலே தோன்றும் சத்தில்லா வெறும் தோற்றங்களே. அவற்றை பற்றி ஒன்றா பலவா என்றாலும் விசாரிப்பதார் பயன் என்ன? விசாரிக்கும் ஜீவனே சத்தில்லா வெறும் தோற்றமாதலால் மூல உண்மை ஒடுங்கி நிற்றலே முடிவாம் பயணம். அது தனக்கு அயல் ஏதுமற்ற கேவல சின்மாத்திரத்தால் அங்கே மனோமய விசாரணை குழப்பம் ஒன்றுமில்லை. அது அமைதிமயம் ஆனந்தமயம். நானாவாம் உலகை காண்பவன் எவனோ அவனையே ஜீவன் என்கின்றோம். ஜீவன் என்றால் யார் அப்படின்னு கேட்டா, நானாவாம் அப்படின்னா வெவ்வேறு விதமான வேறுபாடுகளுடைய இந்த உலகத்தை அவ்வாறு பார்ப்பவன் யாரோ அவன்தான் ஜீவன். நான் வேறு, அவர்கள் வேறு, இது வேறு, அது வேறு, பாகுபாட்டோடு வெவ்வேறான உணர்வோடு, வேறுபாடு உணர்வோடு, பேத உணர்வோடு எவன் பார்க்கிறானோ அவனை ஜீவன் என்று சொல்லுகின்றோம். அவனையே ஜீவன் என்று சொல்றோம்னா ஆத்மாவோடைய ஆபாச பிரகாசம், அதாவது சிதாபாசன் என்று சொல்லுவோம். சித்தோட ஆபாசன். உங்களை மாதிரியே ஒரு டூப்ளிகேட் இருந்தா எப்படி இருக்கும்? ஆத்மா கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டான ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சுன்னா அதை தான் சிதாபாசன் சொல்றது. அதுதான் நான் நமக்கு இருக்கிற உணர்வு. ஆத்மாவின் ஆபாச பிரகாசத்திலே அவன் தோன்றுகின்றான். இந்த ஜீவன்ற உணர்வு உண்மையா தேடி பார்த்தா கிடைக்காது, இருக்காது. அதனாலதான் நான் யார் நான் யார் நான் யாருன்னு உன்னை நீ விசாரிக்கும் போது அவன் விசாரிச்சா கிடைக்காது. பேய் இருக்கு பேய் இருக்கு போய் நல்லா தேடி பார்த்தா அங்க இருக்காது. அந்த ஒரு இருட்டுல பார்த்தா அப்படியே ஜன்னல் கிட்ட வந்த துணி ஆடுறது பார்த்தா ஏதோ பேய் வந்து போற மாதிரி நமக்கு பயத்தை கொடுக்கும். ஆனா நல்லா வெளிச்சத்துல போய் அதுல என்ன தேடி பார்த்தா அங்க இருக்காது. அது ஒரு அரை இருட்டுல தான் நமக்கு தெரியும். அது போல இந்த சிதாபாசன் சொல்லக்கூடிய இந்த அறியாமையில மட்டும்தான் இந்த சிதாபாசன் இருக்க முடியும். ஞானம் வரும்போது இந்த சிதாபாசன் இருக்க முடியாது, அவன் அங்க டிசப்பேர் ஆயிடும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, இந்த உணர்வு எல்லாமே சிதாபாசன் தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இக்னரன்ஸ்ல இருக்கிறோம். இக்னரன்ஸ்ல இருக்கனால அது எக்ஸிஸ்டடா இருக்கு. என்னைக்கு ஞானம் ஆத்ம ஞானம் ஏற்படுதோ அந்த சிதாபாசனுக்கான ஒரு அது எக்ஸிஸ்ட் இருக்கிறதுக்கான ஒரு இடமே இல்லாத மாதிரி அது காணாம போயிடும். கயிறு தான் இருக்குது, நம்ம பாம்பா பார்க்கிறோம், பாம்பு கிடையாது. கயிறை பாம்பாக பார்க்கிறோம். ஞானம் நல்லா தெளிவா பார்த்தோம்னா அது பாம்பு கிடையாது. அதுல நல்லா தெளிவா பார்க்கும்போது கயிறுன்னு தெரிஞ்ச மாத்திரத்திலே பாம்பு காணாம போயிடுது. ஆனா அது வரைக்கும் பாம்புங்கிற உணர்வு இருக்கு, பயத்தை நமக்கு கொடுக்குது இல்ல. அந்த பாம்புங்கிற உணர்வு தனியா வர முடியாது. கயிறு ஆறி பாம்பு இருக்குது, புரியுதுங்களா? மெய் மேலதான் பொய் வர முடியும். பொய்க்குன்னு தனியான ஒரு இருப்பு கிடையாது. மெய் இல்லாமல் பொய் வராது, மெய்யை சார்ந்துதான் பொய் வரும். நீங்க வீட்டுல கூட ஏதாவது ஒரு பொய் சொல்லுங்களேன், கொஞ்சம் உண்மை கலந்துதான் பொய் சொல்ல முடியும். சுத்தமா பொய்ங்கிறது தனியா சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு உண்மையோட அப்படி கொஞ்சம் அதை கொஞ்சம் அப்படி மாத்தி அப்ப மெய் இல்லாமல் பொய் இருக்காது. சத்தியம் இல்லாமல் அதுல மித்தியா வர முடியாது. அப்ப கயிறுங்கிறது மெய், கயிறை பாம்பாக பார்ப்பதுதான் பொய், அதை மித்தியா அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப நான்ற உணர்வு கான்சியஸ்னஸ்ங்கிறது மெய், அதுதான் ஆத்மா, அதுதான் கூடஸ்தன். அத அப்படி பார்க்காம எப்படி பாம்பாக பார்ப்பது அறியாமையினால நம்ம நம்மளை கான்சியஸ்னஸா பார்க்காம பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸா பாடி மைண்டா இருக்கிறதா நம்ம பார்த்தோம்னா அதுதான் சிதாபாசம். ஆத்மா ஆபாச பிரகாசம், சிதாபாசன் அப்படின்னு சொல்லுவது. அப்படி பார்க்கும்போது எல்லாமே வெவ்வேறு மாதிரி நமக்கு தோன்றும். இது நிஜமாகவும் எல்லாமே வெவ்வேறு மாதிரி தோன்றும். விசாரணை பண்ணா இது புரியும். விசாரணை பண்ணா அந்த பாம்பு காணாம போற மாதிரி இந்த சிதாபாசன் காணாம போயிடுவான். விசாரணை பண்ணாததுதான் அதுக்கு குற்றமே தவிர வேற எந்த குற்றமும் கிடையாது. நல்லது.